வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டே ரொட்டீன் தான் வரப்போகுது. வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஈவினிங் போல் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பசங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்லேருந்து வர டைமு. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். வேன்லேருந்து இறக்கி உள்ளார கூட்டிகிட்டு போனோம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், முன்னாடி பாருங்கள் எந்த அளவு ஏரி மாதிரி தண்ணி நிற்கிதுன்னு. ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடி தான் இந்த மாதிரி தண்ணி நிற்கிது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்குது. ரோடை வந்து என்னால் உடைக்க முடியாது. அது எப்படி அந்த தண்ணி போகும்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடித்து அந்த வெயிலில் வற்றி தான் போகும். ஸோ இல்லைனா சைடில் பார்த்தீங்கன்னா நான் மம்டி எடுத்துகிட்டு வந்து வாய்க்கா மாதிரி பறித்து தண்ணியை வடிகட்டுற மாதிரி தான் நான் ஏதாச்சும் பண்ணணும். ஸோ இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே போகிறது வெளியில் வர்றது எல்லாமே இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். வேறு வழியே இல்லைங்க. பாருங்கள் எந்த அளவு கொதன்னு சேராக இருக்குன்னு. எப்படியே தம்பியை மட்டும் நான் தூக்கிக்கிட்டேன். பாப்பாவை நீ முன்னாடியே நடந்து போகணுன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஈவினிங் போல் ஆனதும் பாப்பா வந்து அவளுடைய ஹோம்ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்ததுமே அவளோட ரொட்டீன் ஒர்க்கு ஹோம்ஒர்க் எழுதுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்கு தான் அவளுடைய ஒர்க்கு. அதுதான் இப்போ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். நைட்டு போல் ஆகிடுச்சு. நைட்டு என்ன சமைச்சிடலான்ட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது தோசை மாவு இருந்துச்சு. சரி ஓகே, இன்றைக்கி வந்து சட்னி வச்சு தோசையை ஊற்றிடலான்ட்டு இப்போ அதுக்கு தேவையான தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா சோறாக வதக்கிக்கணும். அதுக்கு கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை சேர்த்து நான் வதக்கிட்டு இருக்கேன். சரி, அது வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு பக்கம் நம்ம மாவை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி வச்சிடலான்ட்டு இப்போ மாவும் ஒரு பக்கம் கரைச்சி வச்சு தோசை ஊற்றுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலான்ட்டு இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கு தேவையான தாளிப்பு எல்லாமே கொடுத்து சூப்பராக தாளிச்சாச்சு. இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை சட்னி தான் செஞ்சுருந்தேன். வேறு எதுவும் இல்லை, சிம்பிளாக குக்கிங் தான். நைட் டிஃபன், காலை டிஃபன்னாலே இட்லி, தோசை இந்த மாதிரி தான் நம்ம மோஸ்ட்லி செய்வோம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டு தோசை. ஸோ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தோசை சுட்டு வச்சு அவளுக்கு சட்னி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவளுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு தோசையும் ஊற்றி கொடுத்து 2 தோசை பாப்பாவுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு நான் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா காலையில் சமைச்சு சாதம் இருந்துச்சு. அதில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இஞ்சி ஊறுக்காய் இருந்துச்சு. இதை வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு இப்போ நைட்டுக்கு என்னோடய சாப்பாடு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி தான் சாப்பிட்றேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தோசை, தம்பிக்கும் தோசை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டே என்ன பண்ணுறேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். The next day. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் சிப்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த வாழைக்காய் சிப்ஸை எப்படி செய்யணும் பார்த்தீங்கன்னா 6 வாழைக்காய் எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் சிப்ஸ் தான் செய்ய போகிறோம். யாரை வச்சு செய்ய போகிறோம்னா இன்றைக்கி தன்ஷிகாவை வச்சு செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி தன்ஷிகா வந்து சூப்பராக வாழைக்காய் சிப்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு எத்தனை வாழைக்காய் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வாழைக்காய் எடுத்துருக்கோம். இந்த 6 வாழைக்காயை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து செத்திட்டு சிப்ஸ் போட போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த 6 வாழைக்காயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை வந்து இந்த அருவாமனையில் வந்து ஃபுல்லாக தோலை வந்து செத்தி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயில் பொரித்து அதை சிப்ஸாக ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ வாழைக்காவை சத்த ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒன்று செத்திட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தோலை வந்து செத்திக்கணும். ஸோ எந்த அளவு செத்துறோம் பாருங்க. ஸோ எந்த அளவு செத்திருக்கோம் பாருங்க. தண்ணியில் போட்டுடணும் உடனே. சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு காய் செத்துறது ஒன்றும் வாங்கணும். அது கரெக்டாக பார்த்து வாங்க முடியல. ஏன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது, என்ன பண்ணிடுதுன்னா அது அப்படியே உடஞ்சிடுது நம்ம அதை வச்சு செத்தும்போது. நல்லா செத்துக்கிட்டோம்னா கட் பண்ணும்போது தோல் வராமல் சூப்பராக வரும். இப்போ நம்ம வந்து வாழைக்காய் வந்து சூப்பராக வந்து செத்திட்டோம். எதில் செத்தணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அருவாமனையில் தான் செத்திருக்கோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே? ம். இப்போ வந்து நம்ம வாழைக்காயை போட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து இப்போது கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம என்னம்மா கரைச்சிட்ருக்கோம்? நம்ம வந்து
உப்பும் மஞ்சள் தூளையும் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிடும். பாருங்கள், உப்பும் மஞ்சத்தூளும் சூப்பராக வந்து தண்ணியில் கரைச்சிட்டோம். கரெக்டாக இது எதுக்குன்னா நம்ம வாழைக்காய் சிப்ஸ் போடும்போது அதில் வந்து ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தன்ஷிகா வந்து இப்போ சூப்பராக வந்து வாழைக்காய் செத்திட்டு இருக்கா. மேடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாழைக்காவை சூப்பராக செத்தி கொடுத்துட்ருக்காங்க. இது ஊத்துல மம்மி அந்த இது ஊத்திலையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈடு வந்து நம்ம இப்போ வந்து வாழைக்காய் பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈடு எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? டேஸ்டாக இருக்கும். காரம் போட்டால் நல்லா இருக்குமா? சரி போடுவோம். வாழைக்காய் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஈடு போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மீதி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஈடு எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபர்ஸ்ட் ஈடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைக்காய் சிப்ஸ் போட்டு எடுத்துருக்கோம். உடச்சி காட்டுமா? வச்சு காட்டு, சாப்பிட்டு காட்டு. பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அம்மா சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கா.
பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து தனி மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் போட்டு இது காரசாரமாக சாப்பிட. இப்போ இதில் என்ன போட போகிறோன்னா தனி மிளகாய் தூள் மட்டும்தான் போட போகிறோம். ஆல்ரெடி மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டாச்சு. அப்படியே இது பக்கத்து கொஞ்சமாக போட்டிருக்கோம். இதை அப்படியே உக்குளுக்கு பொறுமையாக. இப்போது நம்ம ரெடி பண்ணிட்டோம். என்ன ரெடி பண்ணியிருக்கோம்? சிப்ஸு. ஆக்கட்டு என்ன சாப்பிடுங்க. வேற லெவலா இருக்கு. நம்ம இத நீங்க என்ன சாப்பிடுங்க. வேற லெவல் கிரிப்ஸியாக இருக்கா. அப்படியே உடையுது. சூப்பராக செஞ்சுருக்கோம். அழகா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சோம் லைஃப்பில். கரெக்டாக எப்படி இருக்குது தர்ஷன்? நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்? என்ன சிப்ஸ் செஞ்சோம்? எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா மொறுன்னு வாழைக்காய் சிப்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் இது வந்து பண்ணினதே கிடையாது. பாருங்கள் எந்த அளவு உடையுதுன்னு. பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக மழை பெய்யுதுன்னு செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி வாழைக்காய் சிப்ஸ் செஞ்சுருக்கோம். என்ன செஞ்சுருக்கோம்? எப்படி இருந்துச்சு? டேஸ்ட்டாக இருந்துச்சா? தர்ஷன் சிப்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்படின்னா அப்படி எத்தனை வாழைக்காய்? அது 6 வாழைக்காய். 6 வாழைக்காயில் மீந்திருக்கிற சிப்ஸ் இவ்வளோதான் பாருங்கள். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஈடாக போட சாப்பிட்டாச்சு. அப்படி தானே? ஆ சரி ஓகே. அப்படியா? டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட தான் செய்வீங்களா? உங்களுக்கு மழை பெய்யுதுன்னு ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க. ஜாலியாக இருக்கீங்க. குலோப்ஜாமுன் செஞ்சு தரணுமா? சரி அது ஒரு நாள் செஞ்சிடலாம். சரி செய்யும், ஒரு நாள் செய்யும். வந்து செஞ்சு இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தர்ஷு பாய் சொல்லு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.